Assalamualaikum. Hi guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 2 days வந்து பசங்களுக்கு லீவ் தாங்க. 2 days வந்து பசங்க எப்படி ஜாலியா வீட்ல இருக்காங்க அப்படினு எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். 2 நாள் சேர்த்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணா ரொம்ப லாங்கா போய்டுங்க. பார்க்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டமாவும் இருக்கும். அதே சமயத்துல போரும் அடிச்சிடும். அதனால சாட்டர்டே மட்டும் முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படினு சொல்லிட்டு நான் கவர் பண்ணி உங்களுக்கு சீக்கிரமாவே அப்லோட் பண்ணிடுறேன். டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு இருக்கும் அப்படினு நினைக்கிறேன். அதே மாதிரி சண்டே கூட கண்டிப்பா ஃபுல் டே vlog இருக்குங்க. மறக்காம பாருங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரயானுடைய அட்ராசிட்டிஸ் தாங்க அதிகமா இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். தொடர்ந்து வீடியோல என்ன நடக்குது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க பாருங்க, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ரயானுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிச்சு. ரயானுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிச்சுங்க. எதுக்குப்பா இந்த கொலவெறி? எதுக்குப்பா இந்த கொலவெறி? ஆமா, ஐடி கார்டு மண்டே ஸ்கூலுக்கு கூட்டு போனோம். ஏன் இந்த கொலவெறினா ரயான் வந்து ஏன்பா நீ சொல்றியா நான் சொல்லவா? நீ சொல்றியா நான் சொல்லவா? சொல்லு, சீக்கிரம் சொல்லு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரயானுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை. அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரயானுக்கு வந்து டெய்லி ஏதாவது சாப்பிட வேணுங்க. நான் ஒரு ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக வேணும் ரயானுக்கு. அந்த ஸ்நாக்ஸ் கொடுக்கலனா ரயான் வந்து இப்படி ஆயிடுவான். பார்த்துக்கோங்க, இதுதான் ரியல் ஃபேஸ் ரயான். எப்படிலாம் என்னை கொடுமை பண்ற பாருங்க. ஹாய் கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி காலையில் எழுந்தது கொஞ்சம் லேட்டு தான். ஏன்னா இன்றைக்கி சமைக்கிற வேலை வந்து கொஞ்சம் கம்மி, அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருக்கேன். சாப்பாடு வந்து வச்சாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சாப்பாடு கொதி வந்துடும். தண்ணி குடிக்க தான் வச்சுருக்கேன். நல்லா வந்து சூடாயிடுச்சு. இப்போ இறக்கிட்டு டீ வச்சிடுறேன். இங்கே பாருங்கள், நேற்று கட் பண்ணது வெண்டைக்காய். இன்றைக்கி தாங்க அது சமைக்கிறதுக்கு டைம் வந்திருக்கு. டீ வந்து ரெடியாக இருக்குது, ஆனால் இன்னும் குடிக்கல. வெண்டைக்காய் வந்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து குழம்பு எதுவும் செய்ய போகிறதில்ல. ஏன்னா வந்து தயிர் தான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அதனால் வந்து சிம்பிளாகவே இன்றைக்கி லஞ்ச் வந்து முடிக்க போகிறேன். சாப்பாடு பார்த்திங்கன்னா பொங்கிடுச்சு, நல்லா கொதி கூட வந்துடுச்சு. இன்னும் ஒரு 10 minutes தான் சாப்பாடு வந்து ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம வெண்டைக்காய் வந்து தாளிச்சிடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாயிட்டு இருக்கு போல இருக்குங்க, மேலேயே பறக்குது. எண்ணெய் போட்டுட்டு அப்புறம் கடுகு வெங்காயம் போட்டுட்டேங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் மாறிட்ட அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டே கருவேப்பிலை போடணும், நான் இப்போ தான் போட்டேன். இப்போது இதில் வந்து நான் மஞ்சள் தூள் உப்பு மட்டும்தாங்க போட்டிருக்கேன். கொஞ்சம் வதங்கிட்ட அப்புறம் தான் நான் மிளகாத்தூள் வந்து போடுவேன். கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வந்து பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் மிளகாத்தூள் வந்து போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் தாங்க போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதாங்க. இது அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடும். இல்லை தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது. சாப்பாடு வெந்துடுச்சுங்க, வடிச்சிட்டேன். சாப்பாடு வந்து இப்போ ரெடி. அவ்வளோதான், இன்றைக்கான லன்ச் மெனு வந்து முடிஞ்சுதுங்க. ரொம்ப சிம்பிளாகவே இன்றைக்கி முடிச்சிட்டேன். பசங்களுக்கு ஸ்கூல் இருந்திருந்தால் நான் வேறு ஏதாவது கூட செஞ்சுருப்பேன். ஸ்கூல் இல்லை, அதனால் வந்து சிம்பிளாகவே லன்ச் வந்து இன்றைக்கி முடியுது. ஓகே, பசங்க வந்து எழுந்த அப்புறம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். என்ன பண்ணுற? டீ எடுக்க போறியா? எடு. சுடு சுடு. எடு எடு. அந்த அது கர்ச்சீஃப் எதுக்கு? அது ரொம்ப சூடாப்பா. சூடாவா இருக்கு? சரி இரு, நான் தொட்டு பார்க்குறேன். ஆமாம், இது ரைட் வீட்னா வெற்றிகரமாக ரயான் எடுத்துகிட்டு வந்துட்டான். நான் தான் எடுத்துக்கிட்டேன். வச்சுட்டியா ரயான்? வச்சு முடிச்சாச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த உனக்கு பேச வராதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. சரி, நீ எதுக்கு எப்போவுமே இந்த மாதிரி கார்னரில் உட்கார்ற? விழுந்துட மாட்டியா? எப்போவுமே இப்படி தாங்க, இந்த மாதிரி உட்கார்றது, அதுக்கப்புறம் விழுது, அதுக்கப்புறம் அழுறது, இதே வேலை தான் ரயானுக்கு. அது எவ்வளோ முறை சொன்னாலும் இப்படி தான் செய்வான். உங்கள் வீட்லேயும் யாருன்னா இந்த மாதிரி இருக்காங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தள்ளி உட்காரு. இந்த மாதிரி கொஞ்சம் கூட கேப் இல்லை. கொஞ்சம் விட்டால் விழுந்துருவ கீழே. ஏதாவது சொல்லு. உன்னை பார்க்குறவங்களுக்கு ஏதாவது சொல்லுப்பா. நான் வறுத்து சாப்பிட நான் ஏதாவது கண்டுபிடிக்க போறேன். ஆமாம், பெரிய சயின்டிஸ்டா? நான் கண்டுபிடிக்க போறேன். ஏதோ முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணுமாங்க? என்னன்னு கேட்கலாம். என்னப்பா சொல்லு. தெரியவே மாட்டேங்குது கரெக்டா. என்னது அது? பசிலா? இன்னும் நீ அரேஞ்ச் பண்ணவே இல்லை. அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் கேளு. இதுதான் முக்கியமான விஷயமா? இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள். பெட்டு மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இது எல்லாமே தான் அங்கே மாட்டியிருக்கோம் பாருங்கள். பெட்டில் ஒரு கவர் ஒன்று மாட்டியிருக்கோம். நான் ஒரு நாள் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த குப்பை எல்லாம் தான் அதில் இருக்கும். இது எல்லாமே தான் இவர் வச்சுருக்கிறது. இவரோட சொத்து அது. அஸ்மா இது விளையாடுற பார்க்கலாம். அப்படி ஃபிஷ் கேச்சிங். இந்த பொம்மை பேர் வந்து ஃபிஷ் கேச்சிங். திருப்பியும் கேட்ச் பண்ணு. எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டா பாருங்க. 3 வந்து தொலைஞ்சு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து ஃபிஷ் வந்து கேட்ச் பண்ணணும். அதுதான் இந்த டாய்ஸ். அதில் வந்து மேக்னெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்ச் பண்ணுறதுக்கு கூட மேக்னெட் இருக்குது. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு அமேசானில் போட்டிருந்த ஒரு ப்ராடக்ட் தான். இது கூட இது வந்து முடிஞ்சிடுச்சிங்க. இதுதான் லாஸ்ட் இருந்தது வந்து அஸ்மா எடுத்துக்கிட்டா. நம்மக்கிட்ட இருந்ததெல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து லாஸ்ட்டு ப்ராடக்ட். அதுக்கப்புறம் அது வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. பம்பரம் சுத்த போறியா? சரி இரு. சரி, இது என்ன கவரு? இதுவும் அதே தாங்க. இந்த குப்பை இருக்குது பாருங்க, அதே குப்பை தான் இதுவும். கீழே மட்டும் போட்டுறாதப்பா, என்னால் எடுத்து வைக்க முடியாது. நானே எடுத்து வைக்கிறேன். சரி, எடுத்து வை. பாருங்க, பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து இவங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்து தான்.
இதெல்லாம் வீடு ஃபுல்லாக இருக்கோங்க. நான் திட்டி வந்து ஒரு கவரில் வந்து போட்டு வச்சிட்ருக்காங்க. எப்போ வேணுமோ அப்போ வந்து எடுத்து விளையாடிட்டு திருப்பியும் அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. இன்னும் நிறைய டாய்ஸ் இருக்குங்க. அது எல்லாமே பெட்டு கீழே வந்து தள்ளி வச்சுருக்கேன். கிடச்சிடுச்சா? இன்னும் 3 கூட கிடச்சிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த டாய்ஸ். ஆமாம், உனக்கு கூட ஒன்று இருக்கும்ல. 2 தூண்டில் தான். ஒரே ஒரு டாய்க்கு வந்து 2 தூண்டில். 2 பேர் வந்து மீன் பிடிக்கலாம் இதில். இப்படி இப்போ ரயானுக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது. அதுதான் எழுதிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு SEE இங்கே எழுதிப்பா. SEE கொஸ்டின் மார்க். ஆன்சர் ANS. இதுதான் ரயானோட ஹேண்ட் ரைட்டிங். தெரியுதா எப்படி இருக்குன்னு பாருங்க ரயானோட ஹேண்ட் ரைட்டிங். ரயான் வந்து ஃபஸ்ட்டு அங்கே உட்காந்து எழுதிட்டு இருந்தானா, இப்போ பாருங்கள் இங்கே உட்காந்து எழுதுறான். இப்படி தாங்க வீடு ஃபுல்லாக சுற்றிட்டே இருப்பான் எழுதுகிற வரைக்கும். அப்படி தானே ரயான்? புக் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க ரயானுக்கு. அதுதான் எழுதிட்டு இருக்காங்க. இது யாரு ரயான்? நல்லா பாரு, உன்ன மாதிரியே இல்லை. கலரே அடிக்கல, அடி. சாப்பிடணும், டைம் ஆயிடுச்சு. 1:30 டைமு. சீக்கிரம் அடிச்சுட்டு கலர் அடிச்சுட்டு சீக்கிரம் எழுதிட்டு சாப்பிட்லாம். நைட்டு தான். எப்படி அடிச்சு வச்சிருக்கான் பாரு இந்த எலிய. நிஜமான எலி மாதிரி இல்ல. நீ மட்டும் வெள்ளையா இருக்கிறியா? அந்த எலி ஏன் அப்படி கருப்பா பண்ணி வச்சிருக்க? சரி சீக்கிரம் முடியும்னா. இதுக்கு பென்சில் கரல் இல்ல, கலர் சொல்லு. கரல். ரயான் அப்படிதான் சொல்லுவான். கரல் தானே? என்னது அது சொல்லு, அது பேர்னா? உண்டியல். உண்டியலுக்கு எந்த ஊ வரும்? அதுதான் வரும். என்ன சொல்லியிருக்காங்க? படத்திற்குரிய எழுத்திற்கும் வட்டமிடவும். இந்த லெட்டருக்கு கூட வந்து கலர் அடிக்கணுமா? மதியம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சுங்க. ரயான் வந்து இப்போ போலி தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். போலி வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து விற்றுட்டு வருவாங்க. இந்த போலி ரயானுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி டே ஃபுல்லாக எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ பாய் சொன்னால் கூட சொல்ல மாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த வீடியோ நானே முடிச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.